புலிகளின் அதாவது பாராளுமன்றமாக இந்த இடம் திகழ்ந்திருந்தது, கட்டியெழுப்பப்பட்டது. எங்களிடம் ஒருபோதும் வீழாது. எங்கள் பெயர்களாலும் எங்களுடைய அமைச்சர் மாத்திரமல்ல, கேபினட் அமைச்சர்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இதற்கு முன்னர் இவ்விடத்திற்கு ஒரு கேபினட் அமைச்சர் வந்திருப்பாராக இருந்தால் வணக்கம் என் தாய் தமிழ் உறவுகளே, நான் உங்கள் ஆர்கே ரிஜி. இன்றைக்கி நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால், எங்களுடைய தமிழீழத்தின் ஒரு தலை சிறந்த நகரான கிளிநொச்சி நகர பகுதியிலே இன்றைக்கு நின்று கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே ஒரு மிகவும் ஒரு அதிசயபூர்வமான யுத்த காலங்களிலே இது ஒரு மிகவும் பொக்கிஷமாக பேணப்பட்ட இடம். உங்களுக்கு தெரியும், விடுதலை புலிகளின் அதாவது பாராளுமன்றமாக இந்த இடம் திகழ்ந்திருந்தது, கட்டியெழுப்பப்பட்டது. ஆனபடியாலே இன்று அதையெல்லாம் கனவாகி போய் இன்று ஒரு கலைப்பண்பாட்டு கழகத்தினுடைய ஒரு கலைக்கூடமாக மாறியிருக்கின்றது. அந்த வகையிலே கிளிநொச்சி மாவட்டத்தின் கலை பண்பாட்டு கழக பண்பாட்டு விழாவிலே நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். அந்த விழாவிலே முக்கியமான ஒரு அமைச்சரும் பங்கேற்றிருக்கின்றார். அமைச்சரும் பல விடயங்களை இந்த இடத்திலே கூறியிருக்கிறார்கள். எங்களுடைய சிறார்களினுடைய நடனங்கள், சிறார்களுடைய பேச்சுக்கள் எல்லாம் மேசிலுக்க வைத்திருக்கிறது. வாருங்கள், வீடியோக்குள் போகலாம். அதுக்கு முன்பாக ரெஜி பிளாக்குக்கு இதுதான் முதல் தடவையாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோக்குள் போகலாம். வாருங்கள். நாங்கள் இன்றைக்கு கிளிநொச்சி கலாச்சார ஒரு விழாவுக்கு நினைக்கிறோம். இடத்துக்கு உள்ளே போய் கொண்டிருக்கிறோம். பாப்போம் உள்ள என்ன நடக்குதுன்னு. சிறப்பான நிகழ்வுகள் நடக்கிறது. உள்ளே போய் பார்ப்போம். அங்கே தான் நிகழ்வு
வெளிச்சம் இருக்குது, நிறைய வாகனங்கள்லாம் இருக்குது. சிறப்பாக தான் செய்யப்படுறாங்க வரைக்கும் பார்க்கணும். காரணாத வடிவான பெருமானே நாயகனே ஓங்கார நாயகனே நாயகனே கண்டகதானே கண்டகரி நாயகனே ஓங்காரநாத வடிவான பெருமானே அங்கரதானே கண்டகரி நாயகனே பண்பாட்டு
போற்றும் திருவிழாவாய் மங்கள நல்விழாவா. பூவேந்தும் கவி கொண்டு புரட்சியினை ஓட்டிவிட்ட மாவேந்தர் பாரதியில் பகலிரவாய் குளித்தவன் யான். நாவேந்தும் வார்த்தைகளும் கற்றவனில் பல்கொடிய சாவேந்தும் கருத்தவளால் சத்தியத்தை பாடுபவை என் தமிழுக்கு தலை சாய்த்து வடக்கு மாங்காடு வந்தாக்களுடன் திணைக்களத்தின் அனுசரணையுடன் கிள்ளச்சி மாவட்ட செயலகமும் கிள்ளச்சி மாவட்ட பண்பாட்டு நிலையமும் இணைந்து நடாத்துகின்ற மாபெரும் கிள்ளச்சி மாவட்ட பண்பாட்டு பெருவிழா 2025ஆம் ஆண்டு மிகவும் சிறப்பான முறையிலே பிரமாண்டமான முறையிலே அமைக்கப்பட்ட இளைஞர்கள் தாமரை தடாக நெருங்கிய மண்டபத்திலே ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த அழகிய தருணத்திலே அடுத்த இடங்களில் இருக்கின்ற நிகழ்வு அரங்க திறப்புரை. இந்த அரங்கானது அமரர் கனகரத்னம் திருக்கல்லம் அவர்களால் பத்திரப்பள்ளி பிரதேச கலாச்சார பேரவையுடைய உறுப்பினர் திரு பாவப்பிள்ளை ஜோர்ஜ் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். மாபெரும் திருவிழா ஆனந்த வெளித்தோடு சபையோடு தருகவே ஆடி பாடி தரவே ஆனந்தமாய் அமர்ந்தே ஆனந்த வெளித்தோடு சபையோடு தருகவே ஆடி பாடி தரவே ஆனந்தமாய் அமர்ந்தே பண்பாட்டு திருவிழாவா போற்றும் வருகவே வருகவே பிரதம விருந்தினர்களாக வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பு குழு தலைவர்
மற்றும் உப செயலாளர் ஆசிரிய ஆலோசகர் முனைநாள் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் அதிபர் திரு விக்ரராஜா செயலாளர் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். 46,000 தமிழ் பெயர் தொகுப்பு நூல் வெளியீடு கிளிநொச்சி பண்பாட்டு பெருவிழா 2025 அரங்கில் சந்திரசேகர் அவர்கள் ஐயா அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். தொடர்ந்து ஆளுநர் வடக்கு மாகாணம் இணைத்தலைவர் கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு மற்றும் இன்றைய விழாவின் பிரதம விருந்தினர்கள் ஒருவராகிய கௌரவ திரு நாகலிங்கம் வேதநாயகன் ஐயா அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். தொடர்ந்து முன்னை நாள் அன்போடு அழைத்திருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து கரைச்சி பேரசபையின் தவிசாளர் இதுவரை நேரமும் நாங்கள் அன்போடு அழைத்திருப்பது சிறப்பு பிறவிகளை வழங்கி வைக்குமாறு நாம் அன்போடு அழைத்திருப்பது தமிழ் சொற்பிறவியலுக்கு பேராகி தமிழ் பேசும் குரலாய் நம் மாவட்டத்தில் தன்னிகரற்ற வாழ்வு தரணி விட்டு அகற்றாலும் நேசன் அவர்களை அழைத்திருக்கின்றோம். தொடர்ந்து கிளி மாவட்ட வர்த்தக சங்க தலைவர் நிகழ்ச்சி வாணிப உரிமையாளர் இ விஜயசிங்கம் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். தொடர்ந்து கிளி மாவட்ட வர்த்தக சங்கத்தின் துணை தலைவர் குமரகுரு உரிமையாளர் ஆனந்த வடிவேல் அவர்களையும் அழைத்திருக்கின்றோம். தொடர்ந்து சேரன் வாணிப உரிமையாளர் திரு சிவனேசன் அவர்களையும் அழைத்திருக்கின்றோம். வேண்டி எங்கள் இனம் ஒருபோதும் வீழாது. எங்கள் பெயர்களாலும் எங்களுடைய அதே வகையில் அந்த கலைஞர்களுக்கு கலைகளுக்கான ஆற்றல் மிக அளப்பரிய ஒன்றாக இருந்தது. எனக்கு ஞாபகம் குறிப்பிட்டது, நாங்கள் உளவில் வேலவில் படிக்கின்ற காலத்திலே எங்களுடைய ஆசிரியர், யாழ்ப்பாணத்தை சார்ந்த ஆசிரியர், அவர் கேட்பாருண்டே உங்களுக்கெல்லாம் யாழ்ப்பாணத்தை தெரியுமாடான்னு கேட்பாரு. சொல்லு சார், தெரியாது சார், சொல்லுங்க சார். யாழ்ப்பாணம் என்பது மாற்று கருத்துக்களின் ஊற்றுடா, மாற்று கருத்துக்களின் ஊற்று. அதாவது மாற்று கருத்துக்கள் அனைத்தும் ஊற்றெடுத்த பிரதேசம் என்றால் அது யாழ்ப்பாணம், யாழ்ப்பாணியம் என்று சொல்லப்படுகின்றோம். ஆனால் நான் நீங்க 12 வருஷமா இருக்கிறேன் இந்த யாழ்ப்பாணத்தில். 12 வருடமாக இன்றைக்கு நான் ஒரு 40 வருடம் 30 வருடங்களுக்கு முன்னர்
கற்ற ஆசிரியர் சொன்ன அந்த வார்த்தையை தேடிக்கொண்டு இன்றைக்கும் நான் தேடிக்கொண்டிருக்கின்ற அந்த மாற்று கருத்துக்கள் ஊற்று எங்கடா இருக்கு இன்னைக்கு நான் தேடிக்கொண்டிருக்கிறேன். எல்லா வகையிலும் இன்றைக்கு சீரழிக்கப்பட்டிருக்கும், எல்லா வகையிலையும் பின்தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கும். அது பொருளாதார ரீதியாகவா, அரசியல் ரீதியாகவா, சமூக ரீதியாகவா, கலை ரீதியாகவா, இலக்கிய ரீதியாகவா, கலாச்சார ரீதியாகவா, எல்லா வகைகளிலும் பின்தள்ளப்பட்டு எங்களுடைய இருப்பு கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கின்ற மக்கள் தமிழர்கள் என்றால் அது மிக ஆகும். இதை நான் சொல்லுகின்ற பொழுது தமிழ் இருக்கின்ற ஒரு சில தமிழ் அரசியல் கட்சி தலைவர்கள் கூறுகின்றார்கள், இங்க இருக்கின்ற சிங்கள ஆதிக்கம், அந்த ஆதிக்கம், பௌத்த ஆதிக்கம், அதன் காரணமாகத்தான் எங்களுடைய இருப்பு கேள்விக்குறி. அது மாத்திரமல்ல, கடந்த காலங்களில் அவ்வாறான ஆதிக்கங்கள் இருந்தது உண்மை. அவ்வாறு எங்கள் மீதான இன வன்முறையில் ஏவப்பட்டது உண்மை. கடந்த காலத்தில் எங்களுடைய தமிழருடைய பண்பாடுகள் அழித்தொழிக்கப்பட்டதும் உண்மை. ஆனாலும் கூட இன்றைக்கு அந்த நிலத்தில் மாற்றம் அடைந்திருக்கின்றது. அது விஷயமாக கடந்த செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு அனுர ஆட்சிக்கு வந்ததன் பிறகு அனுர என்பவர் வேறு யாருமல்ல, உங்களுடைய பிள்ளை. அப்ப அந்த வகையில் உங்களுடைய கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் என்ன என்பது அவருக்கு புரியும், தெரியும். அதன் காரணமாக இன்றைக்கு ஒரு புதிய பரிமாற்றத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த பரிமாற்றத்தினுடைய ஒரு முக்கிய நிகழ்வாகவே நாங்கள் இந்த நாட்டில் இருக்கின்ற அரசியல் கலாச்சாரத்தை மாற்றம் செய்திருக்கோம். ஏனென்றால் அதுக்கு சின்ன உதாரணத்தை சொல்லி போட்டே போகணும். என்னை பற்றி நானே சொல்லிக்கொள்ள வேண்டிய தேவை இருக்குது என்னன்னு கேட்டால், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நான் ஒரு அமைச்சர். அமைச்சர் மாத்திரமல்ல, கேபினட் அமைச்சர்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்ப இதற்கு முன்னர் இவ்விடத்திற்கு ஒரு கேபினட் அமைச்சர் வந்திருப்பாராக இருந்தால் எப்படி வந்திருப்பார்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எத்தனை போலீஸ்காரர்கள் இருந்திருப்பார்கள், எத்தனை ராணுவம் இருந்திருக்கும், எத்தனை வாகனம் வந்திருக்கும், எத்தனை பேர் புடை சூழ அவரை சூழ்ந்து கொண்டிருப்பார்கள். வந்தவர் இவ்வளவு நேரம் இருக்கவும் மாட்டாரு. என்ன உங்களுடைய நாடகங்களா, நீ ஆடு பாடு, அதெல்லாம் எனக்கு அந்த வேலை இல்லை, எனக்கு வேலை இருக்கு, வேற வேலை. ஏன்னா அதன் வெளிப்பாடு தான் இன்றைக்கு நாட்டில் இருக்கின்ற லஞ்ச ஊழல் மோசடியின் காரணமாக இன்றைக்கு கொடி கட்டி பறக்கின்ற குபேரர்களாக மாறி இருக்கின்றவர்கள் யார் என தேடி பார்க்கின்ற பொழுது அரசியல்வாதிகள். அப்ப அவனுக்கு வந்ததுக்கும் அந்த வேலையில் தான் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் நாங்கள் எப்படி வந்திருக்கின்றோம்? இல்லை, மாற்றத்தை நாங்கள் செய்திருக்கின்ற நாங்கள் நினைக்கிறோம். என்றால் நாங்கள் செய்திருக்கின்ற மாற்றங்களை நாங்கள் சொல்லிக் கொண்டு போவதா இருந்தால் அது பெரிய கதை. அது அதற்கு ஏற்கிறதுக்கான உங்களுக்கான நேரம் இல்லை. இது இருந்த போதிலும் கூட நாங்கள் சொல்லிக் கொண்டோம் என்னவென்றால் வேறுமல்ல, நாட்டில் இன்றைக்கு ஒரு மாற்றத்தை நாங்கள் செய்திருக்கின்றோம். அந்த மாற்றத்திற்கு நீங்கள் எல்லோருமே நேரடியாகவோ மறைமுகமாகவோ எங்களுக்கு ஆதரித்திருக்கின்றீர்கள், ஆதரவு அளித்திருக்கின்றீர்கள். அப்ப அந்த ஆதரவுக்கு நாங்கள் நன்றி கடன் பட்டவர்கள். அதற்கு நாங்கள் நிச்சயமாக அந்த நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது. அந்த கடப்பாட்டின் அடிப்படையில் தான் நாங்கள் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் பொழுது, பொது தேர்தலின் பொழுது கிளிநொச்சி மாவட்டத்திற்கு வந்து டவுன்ல வந்து அழைக்கின்ற பொழுது, மக்களோடு பிரச்சார நடவடிக்கையில் ஈடுபடுகின்ற பொழுது மக்கள் எங்களிடம் கேட்டார்கள், ஒரே ஒரு கேள்வி, ஐயா முடியுமாக இருந்தால் எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற கசியாக வாழ்வெட்டு கும்பல், கத்து வட்டிக்காரர்கள், கள்ளத்தனமாக எங்களுடைய காணிகளை அபகரித்துக் கொண்டிருக்கின்றவர்கள், அதற்கு எல்லோரும் துணை போயிருக்கிறார்கள். அந்த நிலைமையில் இருந்து இந்த கிளிநொச்சியை மீட்டு தர மாட்டீர்களா என்று கேட்டார். பிரதானமான கேள்வி, வேறு எதுவும் கேட்கல எங்களுக்கு. அதுதான் இதுதான், 13 வேண்டும், அது வேண்டும், இது வேண்டும், எதுவும் கேட்கல. இந்த போதை பொருள் இருந்து, மதிப்பாவனத்தில் இருந்து, இந்த லஞ்ச ஊழல் மோசடியில் இருந்து கிளிநொச்சி மீட்டு தர முடியுமா என்று கேட்டார். நாங்கள் நம்புகின்றோம், இன்றைக்கு அதற்கான ஆரம்ப அடித்தளத்தை ஆழமாக முன்வைத்தோம். அதுதான் வேறுமில்ல, இந்த மாதம் 30ஆம் தேதி உங்களுடைய ஜனாதிபதி அனுர இந்த தலைமையின் கீழே சுகதாச உள்ள அரங்கில் பிரம்மாண்டமான கூட்டத்தின் கீழ் நாட்டில் போதை பொருள் எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கான செயற்திட்டம் ஆரம்பமாக இருக்கும்.
அதன் பிறகு இந்த நாட்டில் இருக்கின்ற போதைப் பொருளை ஒழிப்பதை தவிர வேற வழி. அதை ஒழித்து கட்ட வேண்டும். ஏனென்றால் அந்த அளவுக்கு இன்றைக்கு பரவி இருக்கு. அந்த அளவுக்கு இன்றைக்கு எங்களை கேள்விக்குறியாக்கி இருக்கிறது. முழு நாட்டில் இன்றைக்கு அந்த போதைப் பொருள் அரக்கர்களால் ஆளப்படுகின்ற தேசமாக இது மாறி இருக்கிறது. அண்மையில் கைது செய்யப்பட்ட நடவடிக்கைகளை நீங்கள் சமூக வலைத்தளங்களில் அல்லது செய்திகளில் கேட்பீர்கள், பார்ப்பீர்கள். இந்த பொருளும் கூட எந்த அளவுக்கு பயங்கரமான நிலைமை இருக்கிறது என்பதும் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். அந்த வகையில் விசேடமாக உங்களுக்கு தெரியும், சற்று முன்னர் இவ்விடத்தில் ஒரு குறு நாடகத்தை செய்த எங்களுடைய பிள்ளைகள், அந்த அந்த பிள்ளைகளுடைய அந்த கதைகளை நான் பார்க்கின்ற பொழுது, கேட்கின்ற பொழுது எனக்கு ஞாபகம் வருகின்றது வேறு எதுவுமில்ல, வித்யாவுடைய படுகொலை. அதே போன்று பள்ளிக்கூடத்திற்கு சென்று கொண்டிருந்த காலை 7 மணிக்கு இழுத்து சென்ற அந்த பிள்ளையை நாசமாக்கி 11 மணியாக கொண்டு கொலை செய்யப்பட்டார். எனக்கு ஞாபகம் இருக்கின்றது, அந்த அவருடைய இறுதி கொள்கையின் பொழுது அவருடைய ஆசிரியர், ஆங்கில ஆசிரியர் ஒரு கவிதை எழுதுகின்றார். அந்த கவிதை எழுதுகின்ற பொழுது அவர் சொல்லுகின்றார், வித்யா, உனக்காக நான் தயாரிக்கப்பட்ட கவிதை மலையில் நனைந்து விட்டது, எனது கண்ணீரும் அந்த மலையிலேயே கரைந்தோடி விட்டது. அந்த அளவுக்கு ஒரு உணர்ச்சி பூர்வமான, அந்த அளவுக்கு இன்றைக்கு எங்களுடைய வித்யாக்கள், இன்னைக்கு நான் பார்த்தேன் இந்த எங்களுடைய பாடசாலை பிள்ளைகள் மிகவும் அழகான நடனம், வேறு யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல. வெளிநாட்டில் இருக்கின்ற நாங்கள் டிவியில மூழ்கி போயிருக்கின்றோம். வெளிநாட்டில் இருந்து வருகின்ற நாடகங்களுக்கு, நடனங்களுக்கு, நடிகைகளுக்கு பின்னுக்கால நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். அது எல்லாத்தையும் விட திறமையான நடிகைகளா, நடனங்களா இந்த இடத்துல இருக்கிறார்கள். இந்த கிளிநொச்சி மாவட்டத்தில் எங்களுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். அப்ப அவர்களுடைய அந்த ஆளுமை வெளிப்படுத்துகின்ற நிகழ்வை பார்க்கின்ற பொழுது இங்க இருக்கின்ற பெற்றோர்கள் அனைவருக்குமே மகிழ்ச்சியாக இருக்கும். தங்களுடைய பிள்ளை ஆடுகின்றால், தங்களுடைய பிள்ளை பாடுகின்றால், தங்களுடைய பிள்ளை கவிதையில எல்லா துறையிலும் 1ஆம் இடம் 2ஆம் இடம் என்ன பரிசும் வாங்குகின்றால் என்கின்ற பொழுது அதை விட மகிழ்ச்சியான வேறு. ஆனால் அந்த மகிழ்ச்சிக்கு எல்லாவற்றுக்கும் ஆபத்தை ஏற்படுத்துகின்ற செயற்பாடுதான் இந்த போதை. அப்ப அந்த போதைப் பொருள் ஒழிக்க வேண்டுமா இல்லையா என்பதை நம்ம எல்லாரும் தீர்மானிக்கிறோம். ஏண்டா இது நாள் வரைக்கும் இருந்த போதைப் பொருள் என்பது, இது நாள் வரைக்கும் மதுபாவனம் என்பது எங்கள் வீட்டுக்கு தெரியும், எங்களோட கண்ணுக்கு தெரியும். அதாவது ஒருவர் சாராயம் கொடுத்தா தெரியும் அவர் சாராயம் நாட்டம் இருக்கும். ஒருவன் எரோவை பாவிச்சான், எரோவை பாவிக்கின்றவனுக்கு தெரியும் எரோவை பாவிக்கின்றான். அவனுடைய நடை உடைக்காமலை பார்க்கின்ற பொழுது தெரியும். அதே போன்று ஏனைய மதுபாவனங்கள் எடுத்துக்கொண்டாலும், கசிப்பா, கஞ்சாவா எதுவும் எடுத்துக்கொண்டாலும் கூட அதில் கண்டு கொள்ளலாம், கண்டுபிடித்து விடலாம். எங்களுடைய பிள்ளையா, எங்களுடைய சொந்தக்காரர்களால் இவர் குடித்து வருகின்றான் அல்லது போதைக்கு இரையாகி கொண்டிருக்கின்றான் என்று. ஆனால் இன்றைக்கு வந்திருக்கின்ற ஐஸ் போதை என்பது உங்களுடைய பிள்ளை உங்களுடைய வீட்டில் இருந்து அறிந்து கொண்டிருந்தாலும் கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஏனென்றால் அதை அருந்தியதன் பிறகு முன்னரை விட ஆரோக்கியமானவனாக, வெளிக்காட்டுகின்ற தோற்றமுடையவனாக மாற்றக்கூடிய வல்லமை அந்த போதைக்கு. அதனால் எதிர்வரும் காலங்களில் அந்த போதையை பறக்க விடுவதற்கு விசேடமாக எங்களுடைய மாணவர் பரம்பரையை வேட்டு வைக்கப்படுகின்றார். விசேடமாக எங்களுடைய பெண் பிள்ளைகள் வேட்டு வைக்கப்படுகின்றார். ஏனென்றால் நாட்டில் 152% பெண்கள். அது மாத்திரமல்ல, பெண்களை இவ்வாறான இதற்கு குறியாக்க முடியுமாக இருந்தால் அதுதான் அவர்களுக்கு கிடைக்கின்ற வெற்றி. அந்த வகையான போதைப் பொருள் இன்றைக்கு எங்களுடைய நாட்டில் தலைவருக்கு ஆடிக்கொண்டிருக்கின்றது. அதை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான செயற்பாட்டினை, வேலை திட்டத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். அதற்காக எதிரும் 30ஆம் தேதி ஜனாதிபதியினுடைய தலைமையின் கீழே ஆரம்பமாக போகின்றது. அதன் பிறகு அந்த போதைக்கு தமிழா, சிங்களமா, முஸ்லிமா, வடக்கா, கிழக்கா, மேற்கா, தெற்கா என்ற பேதங்கள் கிடையாது. அனைவரும் ஒன்று சேர்ந்து எங்களுடைய வீட்டில் இருக்கின்ற, எங்களுக்கே தெரியாமல் எங்களுடைய வீட்டுக்குள் புகுந்திருக்கின்ற போதைப் பொருளை ஒழிப்பதற்கான நடவடிக்கைக்கு
நாம் அனைவரும் ஒரு தாய் மக்களாக ஒரு மக்களாக சேர்ந்து அதற்காக குரல் கொடுக்க வேண்டும், போராட வேண்டும். அவ்வாறான போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய காலம் இருக்கின்றது என்பதையும் கூறிக்கொண்டு, அதே போன்று நான் எங்களுடைய கலாச்சார அமைச்சரோடு என்று நான் பேசினேன். அவரோடு பேசுகின்ற பொழுது அவர் சொன்னார், இம்முறை அதாவது அடுத்த வருடம் வரவு செலவு திட்டத்திலே உங்களுடைய ஜனாதிபதி அனுர் அவர்கள் மிக தெளிவாக சொல்லி இருக்கின்றார்களாம். அதாவது வட